என் மனசு போற போக்க பாக்குறேன் அது எந்த மனசாட்சியிடம் கேட்கிறேன் அடுத்தவங்க யாரையும் இவர் சொல்ல விரும்பல ஊருக்குள்ள யாரையும் இவர் சொல்ல விரும்பல என் மனசு போற போக்க பாக்குறேன் அது எந்த மனசாட்சியிடம் கேட்கிறேன் போகாமலே பாஸ் பண்ணணும் இந்த காலேஜில் சேராமலே பட்டம் வாங்கணும் இவர் பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் ஆகணும் காலேஜில் சேராமலே பட்டம் வாங்கணும் சிரமமேது இல்லாமலே வேலை கிடைக்கணும் சிரமமேது இல்லாமலே வேலை கிடைக்கணும் உடம்பு வலிக்காம வேலை வலிக்காம அந்த வேலையையும் செய்யாமலே சம்பளம் கிடைக்கணும் மனசு போற போக்க பார்க்கிறேன் அது எந்த மனம் சாட்சியிடம் கேட்கிறேன் கடனை உடனே வாங்கியாச்சு உடம்ப தேத்தணும் அந்த கடங்காரே வந்து நின்னா முதுக காட்டணும் கடனை உடனே வாங்கியாச்சு உடம்ப தேத்தணும் கடங்காரே வந்து கேட்டா முதுக காட்டணும் கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கும் கடைன்னா இப்ப தமிழ்நாட்டுல எங்க போய் மூலையில கட்டாலும் சரி அண்ணே கடை எங்கன்னு இருக்கு எத்தனையோ கடை இருக்கு எத்தனையோ கடை இருக்கு மல்லிகை கடை இருக்கு பென்சில் ஸ்டோர் கடை இருக்கு சப்ளி கடை இருக்கு எல்லா கடையும் இருக்கு கடைன்னு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல கேட்டோம்னா எந்த கடை சொல்ற எந்த இதுல போய் அந்த நேர சுடுகாட்டுக்கு நேரம் ஒரு கடை இருக்குண்ணே போங்கண்ணே சரியா சொல்லுவேன் நம்ம என்ன கடைனே கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும் என்ன கடை டாஸ்மாக் கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் வேற கஷ்டமேது இல்லாமலே வாழ்க்கை அமையணும் மனசு போற போக்க பார்க்கிறேன் அது எந்த மனம் சாட்சியிடம் கேட்கிறேன் சினிமா நடிகனை எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் என்ன சினிமா நடிகை நயன்தாராவையா ஆமா நம்ம நாடகத்துல போட்டுக்க பாரு டான்ஸ் சாந்தி மன்னார்குடி மதுக்கூறு ஆமா சொட்டவளம் குட்டி இந்த பிள்ளை எல்லாம் பிடிக்கலையாக்க ஓஹோ நீங்க நாடகத்துறையில இத்தனை பொண்ணு இருக்கே எதுக்கு சினிமா நாடகத்துறையில நீனு இருந்துகிட்டு சினிமா துறையை சொல்றீங்க ஒரு தம்பிக்கு கோவம் ஏங்க நாடகத்துல உள்ள ஆளு தாங்க பொண்ணு பார்த்தது யாரு தெரியுமா யாரு புதுக்கோட்டை சமூக வழியை தான் பொண்ணு பார்த்தது பார்த்தாச்சு பேசி முடிச்சாச்சு கல்யாணம் ஒரு வாரம் தான் இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் ஆத்தாடி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தெருவுல போனோம் தெருவுல தான் போகணும் அவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா தெருவுல தான் போகணும் வார்த்தையா சொல்லு ஊர்வலம் ரெண்டு பேரும் பௌர்ணமியில போனாலும் வெளிச்சம் பறிட்டா இருக்கும் எரும மாட்டு நேரம் பேச்சு பிடிச்சாச்சு கல்யாணம் ஒரு வாரம் தான் இருக்கு அப்பதான் தெரியும் நமக்கு தங்கச்சி முறை வேணும்ட்டாங்க நான் பரவாயில்ல என்ன அப்படி தங்கச்சி இந்த கல்யாணம் வேணாம் இந்த பொண்ணு வேணாம் அப்புறம் தான் சினிமா நடிகை நயன்தாரா கல்யாணம் பண்றோம் ஏன் நயன்தாரா ஏன் எத்தனை பொண்ணு இருக்குல்ல ஏன் நயன்தாரா விரும்ப ஒரு கல்யாணம் ஆனா குழந்தை பிறகு எத்தனை வருஷம் ஆகும் ஒரு எப்படி 10 மாசம் 12 ஒரு 2 வருஷம் கூட வைங்க கேவலம் ஒரு வருஷம் வைங்க 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு வருஷத்துலயும் பிறக்கலாம் அது தெய்வத்தோட அருள் ஆமா ஆனா நயன்தாரா 6 மாசத்துல ரெட்ட பிள்ளை வந்துச்சு அதனாலதான் சொல்றேன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணும் ஏப்பா நீ வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டியெல்லாம் இல்ல நம்ம எப்ப இடம் வாங்கி வீடு கட்டி கொத்தனார் பிடிச்சி குடியேறி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள குடியேறி சமயக்கட்டுல போய் பாலை பொங்க வச்சு சாப்பிடுற மாதிரி சினிமா நடிகை நயன்தாராவை கல்யாணம் பண்ணணும் பொய் பணமா 1000 ரூபாய் நீங்க எழுதணும் ஒன்னு எடுத்தா இலவசமா ஒன்று கொடுக்கணும் என்னண்ணே ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம்னா என்னண்ணே ஒன்னு எடுத்தா ஒரு வேட்டி எடுத்தா ஒரு துண்டு ஒரு சேலை எடுத்தா ஜாக்கெட் பிட்டு மனைவிங்கிறது யாரு தெரியுமா சொந்த பந்தத்தை விட்டுட்டு கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்மள ஒரு ஆளை நம்பி தாலி கட்டிட்டு வந்து நமக்காண்டி ஒரு டஜன் பிள்ளைய பெத்து எங்க பிள்ளைய பெக்குறா ஒத்த பிள்ளை பெக்கிறதுக்கு இங்க முக்கிய தள்ளுது சரி ஒரு அரை டஜன் பிள்ளைய பெத்து இருக்கட்டும் ராத்திரி 12 மணிக்கு தண்ணியை போட்டு போய் கதவை தட்டினாலும் அந்நேரத்துல எந்திரிச்சு ஒரு போட்டு என்னத்தை போட்டு சாப்பாடு பட்னியா படுக்க முடியாதுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு என்னத்தை போட்டு பாய எடுத்து கீழே போட்டு நம்ம கை கால அமுக்கி விட்டு நல்லது கிட்ட பாக்குற மனைவி ஆனா ஆம்பளைங்கிறது யாரு தெரியுமா இரவுன்னு இல்ல பகல்னு இல்ல வெயில்னு இல்ல மழைன்னு இல்ல இந்த குடும்பத்துக்காண்டி உழைக்கிற ஆம்பளை நமக்கு ஒரு இலவசம் வேணாமா ஒன்னு எடுத்தா இலவசமா ஒண்ணு கொடுக்கணும் அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை கட்டினா அந்த வீட்டுல குழந்தையாவை கட்டி கொடுக்க சொல்றேன் மகளை கட்டினா மாமியார சும்மா கொடுக்கணும் சரிப்பா
மகளை கட்டினா மாமியாரு கட்டி கொடுக்கணுங்கிற அந்த குடும்பத்துல மாமியாரு செத்து போயிருச்சு. இல்ல பாம்பாளமா சோதனையா இருக்கே. பரவாயில்ல, கொழுந்தியா இருக்கும்ல. அட கொழுந்தியா இல்ல, ஒத்த பிள்ளை ஒத்த ஆம்பளை பையன். என்ன பாம்பாளமா ரொம்ப சோதிக்கிறாள். மாமனார் இருப்பார்ல, மாமனார் வச்சு என்ன பண்ண போற? ஏதாச்சும் ஒரு இலவசம் இல்லாம நமக்கு சரியா வராது. என் மனசு போற போக்க பார்க்கிறேன், அது என்ன மனசு கேட்கிறேன். வருஷத்துல எல்லா நாடு நாடகம் நடக்கணும். தாகனூர்ல அந்த நாடகத்துல எங்களையே கூட்டி வருகணும். வருஷத்துல எல்லா நாடு நாடகம் நடக்கணும். நாடகத்துல எல்லாரையும் தூக்கி போடணும். ராத்திரிக்கு சோறு போட்டு படுக்க சொல்லணும். ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லணும். காலையில புத்துக்கு பின்னாடி கூட்டிக்கிட்டு போய் குனிய வச்சு கட்டைய கழட்டி வெளுத்து விடணும். காலையில அந்த பக்கமா அந்த கொள்ளக்காட்டு பக்கம் கூட்டிக்கிட்டு போய் சரி காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து போக சொல்லணும். என் மனசு போற போட்டு போக கூடாது. ஒரு போனது நம்ம நாட்டுக்கு அது உதவாது. என் மனசு போற போக்கு போக கூடாது. அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. செய்யும் தொழில் தெய்வம் ஒண்ணு மதிச்சு நடக்கணும். நாம் செய்யும் தொழில் தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். நம் நாடு ஏற வீடு ஏற நன்கு உழைக்கணும். நம் நாடு ஏற வீடு ஏற நன்கு உழைக்கணும். நம் நாடு ஏற வீடு ஏற நன்கு உழைக்கணும். கைதட்டலாம்.